இதுல துல்கர் அழகா இருக்கான்லக்கா. செமையா இருக்கான், கியூட்டா இருக்கான்ல. எனக்கு ஓகே கண்மனா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். லைட்டா குளிருதுல. அந்த பெட்ஷீட் எடு. டேய் எதுக்குடா போட்டு போட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு இருக்க? ஏய் ஊரே மழை பெஞ்சு நல்லா ஊட்டி கிளைமேட் மாதிரி சில்லுன்னு இருக்குது, அப்புறம் எதுக்கு ஏசி? அண்ணா ஏசி போடுனா. ஏய் சும்மா அமைதியா இரு, நல்லா சில்லுன்னு தானே இருக்குது, அப்புறம் என்ன? சரியான கஞ்சூஸ். ஃபேனையாச்சு போடுடா. போட்டு தானே இருக்கு, அப்புறம் என்ன? படத்தை பாருங்கடி. இந்த வீட்டுல யாருக்குமே கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. டேய் ஏன்டா லைட் ஆஃப் பண்ண? நீ எதுக்கு தேவையில்லாம லைட் போட்டு வச்சிருக்க? டேய் நான் 5 நிமிஷத்துல உள்ள அப்ப போயிடுவேன்டா. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட் போட வேண்டியதானே? ஏய் இந்த வீடு உனக்கு மட்டும் சொந்தம் இல்ல, எனக்கும் தான். ஏம்மா கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? உன்னை வெச்சிக்கிட்டு போ போ, உங்களுக்கு எல்லாம் எப்பவுமே புரியாது. ஏய் கிளம்பிட்டியா? அக்கா கிளம்பிட்டேன். கேப் புக் பண்ணிட்டியா? எங்க போறது கேப்? சாய்பாபா கோயிலுக்கு. 2 கிலோமீட்டர் தானே, அதுக்கு இது கேப்? ஒழுங்கா ஆட்டோல போங்க. கேப்ல போனா 130 ரூபா, ஆட்டோல போனா 60 ரூபா தான். 70 ரூபா சேவ் பண்ணிட்டு வரலாம். எதனா சாப்பிட்டாச்சும் வாங்க போங்க. காசை கரியாக்கிறதுல இருக்காதுமா, கொஞ்சமாச்சும் சேவ் பண்ணு, புரியுதா? நான் வேணும்னா புக் பண்றேன். மா எனக்கு கனடா போய் எம்எஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா. நான் அதுக்காக ஜிஆர்இ எக்ஸாம் கூட கிளியர் பண்ணிட்டேன். கண்டிப்பா ரொம்ப செலவாகும். அப்பாட்ட சொல்லி ஏதாவது கடன் வாங்க முடியுமான்னு கொஞ்சம் பாருமா. இல்லாட்டி பேங்க் லோன் கூட எடுக்கலாம். நான் கண்டிப்பா படிச்சு முடிச்சோடனே ரீபே பண்ணிடுவேன். எனக்கு ஆக்சுவலா எம்எஸ் போய் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா, கொஞ்சம் அப்பாட்ட சொல்லு. சரி அப்பாட்ட பேசுறேன். அம்மாமா அப்படியே நானும் பெங்களூர் போய் அனிமேஷன் படிக்கணும்னு ஆசையா இருக்குமா, அப்பா கிட்ட பேசுங்கம்மா கொஞ்சம். நான் உனக்கும் அப்பாட்ட பேசுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி சந்திர கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம். மா உனக்கு தெரியாதா அவனை பத்தி, அவன் எவ்வளவு பெரிய கஞ்ச பிசினாரின்னு? அண்ணா ப்ளீஸ் நான் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீ வராதண்ணா. ஏதோ நாங்க அப்பாட்ட பாத்துக்கிறோம். சந்துரு தயவு செஞ்சு இதுல நீ தலையிடாத. நீ கண்டிப்பா செலவும் பண்ண போறது இல்ல. எங்க எல்லாருக்குமே தெரியும் நீ எவ்வளவு பெரிய கஞ்சோன்னு. அப்படிலாம் பேசாத. உனக்கு என்ன தெரியும் அவனை பத்தி? மாமா விடுமா. அவங்கள பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கும் தேவையில்லாத இடத்துலயும் நான் செலவு பண்ணாதனால தான் என்ன கஞ்சன்னு சொல்றாங்கன்னா நான் கஞ்சனாவே இருந்துட்டு போறேன். நீ என்ன சொன்ன? கனடா போய் எம்எஸ் படிக்கணுமா? உனக்கு பெங்களூர் போய் அனிமேஷன் படிங்க. உங்க 2 பேர் பேர்ல தான் எஃப்டி ஓபன் பண்ணி அதில் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உன் படிப்புக்கு என்னவோ அது தேவையில்லாம அப்பா கிட்ட சொல்லி லோன்ல எடுக்க சொல்லாத, அவரையும் தொல்லை பண்ணாத. உனக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ அது பேங்க்ல இருக்கு, அதை விட்ரா பண்ணி விசாவுக்கு ப்ராசஸ் பண்ணு. உனக்கு என்னம்மா அனிமேஷனா? படிமா. நான் சின்ன வயசுலேருந்து எனக்காக நான் ஒன்று கூட ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. நான் சேவ் பண்ணது எல்லாமே உங்களுக்காக தான். ஆனால் எனக்கு கடைசியில் கிடைச்ச பேர் கஞ்சன். நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஏய் சந்துரு சந்துரு நில்லுடா. ஏய் அண்ணா அண்ணா சாரி, நான் தப்பா நினைச்சிட்டோம். சாரிண்ணா. சாரிடா, நிஜமாவே நீ எங்களுக்காக இவ்ளோ பண்ணுவேன்னு நாங்க எதிரே பார்க்கல. அதெல்லாம் சொல்லிட்டா பண்ணுவாங்க, உங்களுக்காக அதெல்லாம் புரிஞ்சிருக்கணும். சாரிடா. டேய் சந்துரு கொஞ்சம் சோடா வாங்கிட்டு வாடா. Am I a joke to you, daddy?